சிம்பிள் இண்டோர் பிளான்ஸ் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி வாங்க இன்னொரு வாட்டி கிழங்கு வாங்க போகலாம். எங்கே இருக்குது உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாம் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு தோ இந்தா இருக்குது. அது எடுத்தாச்சு. நல்ல ஷேப்பாக எடுத்தேன்னா எடுத்துகிட்டு அது ஒரு கிழங்கு எவ்வளோனாக்கா 18 ரூபா. எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல இந்த நாடு. ஆனாலும் வாங்கியாச்சு. பாருங்க முந்திரி பருப்பு சாப்பிட்ட மாதிரி டார்லிங் படத்தில் முந்திரி பருப்பு பேய்க்கு வச்சுருப்பாங்களா முந்திரி பருப்பு, அதை சாப்பிட்ட மாதிரி நம்ம ஆளுங்களாகட்டும் நானாகட்டும் சாப்பிட்டாச்சு. சரி இன்னொரு வாட்டி என் பாப்பா விட்டுட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு 3/4 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தா. ஒரு நல்ல ஷேப்பாக வாங்கிட்டு வாமா, இந்த வாட்டி நீங்கள் சாப்பிடுங்க, மிச்சத்தை நான் வந்து நட்டு வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ண விடுதுங்களா, நானும் விடல என் பசங்களும் விடல, தீனி பண்டாரம் சாப்பிட்டாச்சு. ஒரு ஷேப்பாக பார்த்து எடுத்துக்கிட்டா. ஒரு 3/4 கிலோக்கு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத விட நான் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், என்னை பழக்க வைக்க மாட்டீங்க ஆக மொத்தத்துலன்ட்டு புள்ளியார் ஷேப்பில் ஒன்றுத்தான் எடுத்தாச்சு. 4 பக்கமும் இந்த மாதிரி குத்திக்கிறாங்க. எதுக்கு குத்துறாங்கன்னு தெரியல. பாவம் அதுக்கு வாய்ந்தா கூட அழுதுரும். இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து. அது ஆக்சிஜன் போடணும்னு குத்துறாங்களா என்னன்னு தெரில. அப்போ தான் நல்லா ரூட்டு விடுன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி குத்தியாச்சு. குத்திட்ட பிறகு நாமும் வாங்க அதை வந்து நாம் பிளான்டிங் பண்ணலாம். ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கணும். ஐஸ்கிரீம் டப்பா தான். ஐஸ்கிரீம் டப்பாவில் முழுகிற அளவுக்கு பாதி இந்த மாதிரி முட்டு குத்து வச்சுக்கணும். 4 பக்கமும் இந்த மாதிரி அதுக்கு தான் முட்டு குத்து வைக்கிறது தான் குத்துனாங்கன்னு தெரில. நானும் குத்திட்டேன். முழுகிற அளவுக்கு பாதி முழுகளும் ஊற்றியாச்சு. இன்னொரு வீடியோவில் நாம அது தலையில் செடி முளைச்சதா கீழே ரூட்டு விட்டுச்சான்னு பார்க்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.